Hi friends, welcome to Gayatri Karthik channel. இன்னைக்கு Gayatri Karthik channelல ஒரு சூப்பரான ஸ்டார்டர் தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி Gayatri Karthik channelல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்கன்னா நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் அது வரும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேன். அதுல வந்து ஒரு இது குட்டி குட்டி ஆனியன்ன்றதுனால ஒரு 6 ஆனியன் போட்டுக்கிட்டேன். நீங்கள் வந்து ஒரு பெரிய ஆனியன்னா 1 போட்டால் போதும், மீடியம் சைஸ்னால் 2 போட்டால் போதும். 2 பச்சை மிளகா போட்டுக்கிட்டேன், ஒரு 2 துண்டு இஞ்சி போட்டுக்கிட்டேன், ஒரு 6லேருந்து 7 பல் பூண்டு போட்டுக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நான் வந்து கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன், ஒன்றும் பாதியமாக. அதாவது நம்ம ஷீக் சாப்பிடும்போது லைட்டாக கடிப்படுற மாதிரி, இது பார்த்தீங்களா, இது மாதிரி வந்து நான் கிரைண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதை நம்ம மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நான் மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டேன். இப்போ இதே ஜாரில் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன், எலும்பு இல்லாத சிக்கன். அது வந்து ஒரு 200 கிராம்லேருந்து 250 கிராம்ஸ்குள்ளே தான் இருக்கும். அந்த சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்து நான் அந்த சிக்கனையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு இதையும் நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்கிறேன். நல்லா நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிறேன். அதனால் நான் வந்து சிக்கனை குட்டி குட்டி பீஸாக வந்து நறுக்கி வச்சுக்கிறேன். ப்ளீஸ் யாரெல்லாம் Gayatri Karthik சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால. பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இந்த சிக்கனை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து எல்லா பீஸும் நல்லா கிரைண்ட் ஆகும் அப்படின்றதுனால. இப்போ இதையும் நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதையும் வந்து நான் மிக்சிங் பவுலில் சேர்த்துக்க போகிறேன். ரொம்ப ஈஸியான ஸ்டார்டர் தான் இது. நீங்கள் வந்து திடீர்னு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க, உங்ககிட்ட சிக்கன் இருக்குது, நீங்கள் அவங்களுக்கு ஒரு ஸ்டார்டர் பண்ணி தரலாம். இல்லைனா கிட்ஸு வந்து கேட்குறாங்க, அவங்களுக்கு ஒரு ஸ்டார்டர் பண்ணி தரலான்னா கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து செய்யலாம். நான் இப்போ சிக்கனையும் மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு கூடவே வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 3/4 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள், பெப்பர் தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன். நான் இதில் சில்லியும் சேர்த்துருக்கேன், க்ரீன் சில்லியும் சேர்த்துருக்கேன், சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன், பெப்பர் சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் காரம் எப்படி நீங்கள் சேர்ப்பீங்க அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் சேருங்க. கூடவே வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பவுட்ரு சேர்த்துக்கிறேன். அப்புறம் இந்த ஷீக்குக்கு தேவையான அளவு சால்ட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபுல் சிக்கன்லேயும் இந்த மசாலாலாம் பைண்ட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். சூப்பராக ஒரு மிக்சிங் கொடுங்க. இந்த மிக்சிங் வந்து தண்ணி ஆகக்கூடாது, கெட்டியாக இருக்கணும். அதனால தான் வந்து நான் சிக்கனை நல்லா ட்ரெயின் பண்ணி நல்லா பிழிஞ்சு எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அதனால தான் எனக்கு வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து இந்த ஷீக்கோட மிக்ஸ் வந்து கிடைக்கும். ஆக்சுவலி வந்து நான் ஃப்ரோசன் ஃபுட்லேயும் வந்து இப்போல்லாம் ஷீக் வந்து கிடைக்குது, அப்படியே வாங்கி ரெடிமேடாக கிடைக்கிது. அதை அப்படியே வாங்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தவாவில் போட்டு ஹீட் பண்ணிக்கலாம். இல்லை வேணால் வந்து கபாப் மாதிரி நெருப்பில் வந்து கம்பி வச்சு அது மேலே வச்சு கூட ஹீட் பண்ணி சாப்பிட்லாம். அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. பட் நம்மளே செஞ்சு சாப்பிட்றது அப்படின்றதும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயந்தான். கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணலாம். இது ரொம்ப ஈஸி. நம்ம ஒரு சிக்கன் கிரேவி பண்ணுறதோட, நம்ம ஒரு 65 பண்ணுறதோட, மற்ற எல்லாத்தோட இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக தான் இருக்குது. கண்டிப்பாக பண்ணலாம். அதுவும் வேகிற சமயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சூப்பராக இதை வந்து நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணும்போது எனக்கு வந்து நான் எந்த மாதிரி வீடியோ போடணும், என் வீடியோஸில் வந்து நான் வந்து என்ன தான் திருத்திக்கணும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. பார்த்திங்களா, நான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் இந்த மாதிரி என்கிட்ட 2 கம்பி இருக்குது. இந்த கம்பி ஆக்சுவலி வந்து நாங்கள் வீட்டில் இந்த சிக்கன் கபாப் வந்து பண்ணோம்.
அந்த கபாப் வந்து போட்டிருக்கேன். கம்பி வந்து கரெக்டாக வந்து நிற்க வைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு. இது வந்து நீங்கள் வுட்டன் ஸ்டிக்ஸே விற்கும். அதில் நீங்கள் போடும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக அது வந்து அதை பிடிச்சிக்கும். அது வந்து இன்னும் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் அது வேணால் கடையிலேருந்து வாங்கிக்கோங்க. இல்லை நான் இப்படி தான் இப்போ நான் தோசை தவாவில் தான் வைக்க போகிறேன். அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் சப்பையாக அந்த மாதிரி வச்சுருக்கேன். என்னடா இவ சோஃபாவில் உட்காந்துட்டு இதை வேலையெல்லாம் பார்க்குறான்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலி என் காலில் வந்து லைட்டாக அடிபட்டிருக்கு. என்னால் வந்து ரொம்ப நேரம் நிற்க முடியல. அதனால தான் நான் 2 நாள் வீடியோஸே போடாமல் இருந்தேன். இன்றைக்கி வந்து ஏதாச்சும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஒரு கால் மட்டும் தான் மடக்கியிருக்கேன், இன்னொரு கால் அந்த பக்கம் நீட்டிருக்கேன். நல்லா அடிபட்டிருக்கேன் அந்த காலில். அதனால தான் நான் வீடியோ வந்து 2 நாளாக போடலை. அதனால் இந்த வேலையெல்லாம் உட்காந்து பண்ணிவிட்டு ஃப்ரை மட்டும் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஏஞ்சி. இந்த மாதிரி வந்து ஷீக்கெல்லாம் வந்து கம்பியில் போட்டு வச்சுக்கிட்டேன். இப்போ நம்மளுக்கு கம்பியும் இல்லை, ஓகே நம்மளால் போய் கடையிலையும் ஸ்டிக்கு எனக்கு கிடைக்கல, ஸ்டிக்கு கிடைக்கும் நம்ம பக்கத்து கடையில் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்றதும் நம்ம பார்க்கலாம். இதுவே நீங்கள் நெருப்புலேயே வந்து கபாப் மாதிரி பிளெயின் அனலில் வந்து நம்ம சுட்டு எடுக்கிறோம் அப்படின்ற போது பார்த்திங்கன்னா ரவுண்டாகவே பிடிச்சி வைக்கலாம். இது தவாவில் வந்து நம்ம போட போகிறோம். அதனால் இந்த மாதிரி சப்பையாக இருந்தால் தான் வந்து ஈஸியாக வேகிறதுக்கு இருக்கும். பார்த்திங்களா சூப்பராக வந்து நான் இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதை விட எனக்கு வந்து இது மாதிரி பிடிக்கிறது இன்னும் ஈஸியாக இருக்குது. இதை பாருங்கள், ஃபஸ்ட்டு உருண்டை பிடிச்சிக்கிட்டு நல்லா வந்து உருட்டி எடுத்துக்கோங்க நீட்டாக. இந்த மாதிரி உருட்டி எடுத்து இதுவும் அதே தான் நான் வந்து சப்பையாக போடுறேன். ஏன்னா தோசை தவாவில் நிற்காது, அதனால தான். இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் நான் செஞ்சு எடுத்துக்க போகிறேன். எல்லாத்தையும் மோஸ்ட்லி பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. ஆக்சுவலி ஷீக் பண்ணுறது வந்து எனக்கும் இதான் ஃபர்ஸ்ட் டைமு. எங்கள் வீட்டில் கேட்டிருக்காங்க. நான் வந்து சிக்கனை அரைச்சி பண்ணல, கபாப் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கேன். அது ஒரு நாள் நான் உங்களுக்கு வந்து போடுறேன் கண்டிப்பாக. ஷீக் வந்து இந்த ஃப்ரோசன் ஃபுட்டு வந்து நான் வாங்கி சாப்பிட்டதுனால சரி இது நம்ம செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு செஞ்சு பார்த்தேன். இப்போ அந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கிட்டேன். தோசை தவா எடுத்து அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டேன். நிறைய எண்ணெய் இதுக்கு தேவை கிடையாது. விட்டுட்டு அப்படியே அந்த கம்பியில் நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஷீக்கை எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கிறேன். இதோட வேகிற டைம் ரொம்ப கம்மி தான். நான் எதிர்பார்க்கவே இல்லை, சிக்கன் இன்னும் இவ்வளோ ஸ்பீடாக வெந்துருச்சு அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நல்லா அழகாக திருப்பி போட்டு இந்த ஷீக் கபாபை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இது பார்க்கவே செமையாக இருந்தது. இது வந்து நான் இனிமேல் வந்து நான் நிறைய வாட்டி பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து என் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது, என் பாப்பாவுக்கும் பிடிச்சிது, என் பையனுக்கும் பிடிச்சிது. சூப்பராக இந்த மாதிரி வந்து நீங்கள் நல்லா தவாவில் சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பக்கம் வந்து வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து எடுத்துக்கோங்க. மேலே இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் 2 பக்கமும் 4 பக்கமும் மாற்றி வச்சு திருப்பி வச்சு நல்லா வந்து இந்த ஷீக்கை வந்து இந்த மாதிரி சுட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஷீக் ரெடி. நமக்கு வந்து அது தொடும்போதே தெரியுது அதோட கன்சிஸ்டன்சி. நம்ம வைக்கும்போது சாஃப்டாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அது இப்போ ஒரு சிக்கன் வெந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து இருக்குது. நம்மளுக்கு அதோட கன்சிஸ்டன்சிலேயே அது வந்து வெந்துருச்சா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுது. நான் சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எடுத்துக்கடி.
என்னது இது? சிக்கன் 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 ஷீக் சிக்கன் ஷீக்.